இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னர். இந்த ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னரோட எலிஜிபிலிட்டியில் இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னர்னால் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னருக்கான எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க நேஷ்னல் அகாடமி ஆஃப் கஸ்டம்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் நார்கோட்டிக் அப்படிங்கிற அமைப்பு தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸ்க்கான எக்ஸாமும் இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த அமைப்பு ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னருக்கான எக்ஸாம் மட்டும் ட்ரெயின் பண்ணல, ஐஆர்எஸ் பாஸ் பண்ணவங்களுக்கான ட்ரைனிங் எல்லாமே இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னர்னால் யாருன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை அப்ரூவ் பண்ண ஒரு பர்சன். அவங்க டேக்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் அவங்களால பண்ண முடியும். அவங்க ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட மற்ற ஆக்டிவிட்டி எல்லாமே அவங்களால பண்ண முடியும். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, ரீஃபண்ட் வாங்குறது, அதே மாதிரி ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவாக டிபார்ட்மெண்ட்டில் அப்பியர் ஆகுறதுன்னு வேரியஸ் ஆக்டிவிட்டி அந்த ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னரால் பண்ண முடியும். எல்லோரும் ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னராக ஆகலாமா அப்படின்னா, கவர்மெண்ட் கொடுத்துருக்க அந்த எலிஜிபிலிட்டி யாருக்கெல்லாம் ஃபில்ஃபில் ஆகுதோ அவங்க ப்ராக்டிஸ்னராக செயல்படலாம். இந்த ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னருக்கான ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் தான் நம்ம ஃபைல் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம ஃபைல் பண்ணும்பொழுது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும். டிபார்ட்மெண்ட்டை வேலிடேட் பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் தான் நம்ம ஒரு ஆத்தென்டிகேட் ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னராக செயல்பட முடியும். நமக்குன்னு ஒரு யூனிக்காக நம்பர் அலாட் பண்ணிடுவாங்க. அந்த நம்பரை ப்ராக்டிஸ்னர் நம்பர், அதை நம்ம ரெஸ்பாண்டருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னராக ஆகலாம் அப்படின்னாக்க, இந்தியன் சிட்டிசன் ஆகலாம், சவுண்ட் மைண்டாக இருக்கக்கூடிய பர்சன் ஆகலாம், இன்சால்வெண்ட் பர்சன் ஆக முடியாது. அதே மாதிரி கோர்ட்டு குற்றவாளி அப்படின்னு யாருக்காவது மோர் தென் 2 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபைடு இந்த ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னருக்கு. இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேலிட் பேன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ணவே முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் நம்ம குவாலிஃபைடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்பியர் ஆக முடியும். அதர் மேஜர் பர்சன் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக முடியாது. இப்போ வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் இந்த குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் தான். இதை நம்ம டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோட எண்டில். இந்த ப்ராக்டிஸ்னராக இருக்கிறவர் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம், ரீஃபண்ட் அப்ளை பண்ணலாம், டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ்க்கு ரிப்ளை ஃபைல் பண்ணலாம், பர்சனல் ஹியரிங் அட்டன் பண்ணலாம். இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பார்ட் எல்லாமே டேக்ஸ் பேயருக்கு பதிலாக இவர் ஆத்தென்டிகேட்டாக இந்த டேக்ஸ் பேயர் அப்பாயிண்ட் பண்ணாருன்னா செயல்படலாம். இந்த எக்ஸாம் ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த லிங்க்கு. ஃபீஸ் 500 கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் எதுவும் கண்டக்ட் பண்ணல. லாஸ்ட்டாக டிசம்பர் 2019 அப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல. இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் இது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டாப்பிக்கு. ஒவ்வொரு ஆக்டும் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும். சிஜிஎஸ்டி ஆக்டு, ஐஜிஎஸ்டி ஆக்டு, அதே மாதிரி ரூல். இந்த ஸ்க்ரீனில் தர்ற எல்லா ஜிஎஸ்டி ஆக்டும் நீங்கள் ஃபெமிலியராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, லேட்டஸ்ட் அப்டேட் அதுவுமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர், ஆர்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் அப்டேட்டாக இருக்கீங்கன்னாக்க கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாம் எளிமையாக பாஸ் பண்ணிடலாம். மொத்தம் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ், நெகட்டிவ் மார்க் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா இதுக்கு நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாக்க ஒரு காமன் சென்டரில் எக்ஸாம் நடக்கும். இதெல்லாம் சிஸ்டம் பேஸ் எக்ஸாம் தான். நம்ம பேப்பரில் எழுத வேண்டியதில்லை. எல்லாமே 1 மார்க் தான். மொத்தம் 2.5 மணி நேரம் அந்த எக்ஸாமு. மொத்தம் 100 கொஸ்டின் எல்லாமே 1 மார்க் தான். இந்த 100 கொஸ்டினில் மேக்ஸிமம் மார்க் 200, குவாலிஃபைடு மார்க் 100. அதாவது நம்ம 50%, 100க்கு 50 கொஸ்டின் நம்ம ரைட்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம குவாலிஃபைட் ஆகிடலாம். ஒன்ஸ் குவாலிஃபைட் ஆகிட்டோம் அப்படின்னா பர்மனெண்ட்டாக நம்ம ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னரு டில் ஏதாச்சும் டிஸ்பியூட் வராத வரைக்கும். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டை இந்த ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னருக்கும் நோட்டீஸ் கொடுக்கலாம், அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கலாம். ஏதாவது மால் ப்ராக்டிஸ் மிஸ்யூஸ் பண்ணியிருந்தால். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த சர்டிஃபிகேட்டை அவங்க லைஃப் லாங் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது இந்த ஸ்க்ரீனில் தர இந்த வெப்சைட்டை நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் பார்த்துக்குங்க. ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னால் நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நார்மல் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஜிஎஸ்டி நியூ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோமோ அதே மெத்தட் தான்.
இதில் வந்து சர்வீஸில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து ஐஎம்ஏ அப்படிங்கிறதுல டேக்ஸ் ப்ராக்டிஸ்னர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணி பேன் நம்பர் கொடுத்து வேலிடேட் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி ஓடிபி எல்லாம் கொடுத்து அப்கமிங் பேஜில் வந்து தேவையான டாக்குமெண்ட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணோன்னாக்க சப்மிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டு பேக்கெண்டில் வேலிடேட் பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. இது டெம்பரவரி தான். நீங்கள் எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் குவாலிஃபைட் ஆனாக்க கொடுக்குறது தான் வந்து பர்மனெண்ட். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டி இல்லாமல் நம்மளோட எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக முடியாது. இதுக்கான ஃபார்ம் தான் வந்து ஃபார்ம் ஜிஎஸ்டி பிசிடி 02. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னருக்கான பேசிக் டீட்டெயில் நம்ம பார்த்தோம். இப்போ ஜிஎஸ்டி ஆக்டில் வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 52 2023 டேட்டட் வந்து 26 அக்டோபர் 2023. இதில் வந்து வேரியஸ் ப்ரொவிஷன் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் மோர் ப்ரொவிஷன் தான் வந்து ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னர் சம்மந்தப்பட்ட அப்டேட். இந்த என்ரோல்மெண்ட் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டியில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஓல்டு ரிவைஸ்டு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுனாக்கா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஹோல்டிங் சிஓபிங்கிறது சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ். இப்போ ரிவைசரில் வந்து அந்த சிஓபிங்கிற வேர்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க லேட்டஸ்ட்டு. நீங்கள் ஓல்டை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த நியூவை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா சிஏ படித்தவங்க, சிஎஸ் படித்தவங்க, சிஎம்ஏ படித்தவங்க எலிஜிபிள். இது மட்டும் இல்லை, கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் ஆர் இட்ஸ் ஈக்குவல் டிகிரி இன் லா ரிலேட்டடான டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதே மாதிரி கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் ஆர் இட்ஸ் ஈக்குவல் டிகிரி இன் காமர்ஸ் ரிலேட்டடான டிகிரி ஈக்குவல் டிகிரி இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து எலிஜிபிள் தான். இந்த ஈக்குவல் டிகிரிங்கிறத யார் டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். இவங்க வந்து எந்தெந்த டிகிரிலாம் எந்தெந்த டிகிரிக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ரெஃபரன்ஸாக பார்த்துக்கலாம். நம்மளாக வந்து முடிவெடுக்க முடியாது இந்த டிகிரி இதுக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் ஆர் இட்ஸ் ஈக்குவல் டிகிரி இன் பேங்கிங் இன்க்ளூடிங் ஹையர் ஆடிட்டிங் எலிஜிபிள். அடுத்தது வந்து கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் ஆர் இட்ஸ் ஈக்குவல் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அவங்களும் வந்து எலிஜிபிள். கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் ஆர் இட்ஸ் ஈக்குவல் டிகிரி இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அவங்களும் வந்து எலிஜிபிள். அடுத்தது வந்து டிகிரி எக்ஸாமினேஷன் ஆஃப் எனி ஃபாரின் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை எனி இந்தியன் யூனிவர்சிட்டி, அவங்களும் வந்து எலிஜிபிள். இதுக்கப்புறம் வரக்கூடிய இதெல்லாம் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல. ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர், கெசட்டட் ஆஃபீஸர், அவங்க வந்து ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து செயல்படலாம். அதே மாதிரி சேல்ஸ் டேக்ஸ் ப்ராக்டிஸ்னர் பிஃபோர் ஜிஎஸ்டி முன்னாடி வேட் இருந்துச்சு, அதில் யாராச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மோர் தென் 5 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். அதே மாதிரி டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பரர், அவங்களும் வந்து எக்ஸிஸ்டிங் லாவில் வந்து மோர் தென் 5 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். ஒன் மோர் பாயிண்ட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க, எனி அதர் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபைடு பை கவர்மெண்ட். இந்த பாயிண்ட் வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ டெக்னிக்கலாக வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் சொல்லிக்கக்கூடிய கேட்டகரியில் உங்களோட டிகிரி கவர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னராக செயல்படுறதுக்கு தகுதியான நபர். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி தான் இது. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் ப்ராக்டிஸ்னராக உங்களால் செயல்பட முடியும். இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனை நான் அட்டாச் பண்ணுறேன், தேவைன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. இது மாதிரி டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் நீங்கள் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.